கடந்த 2 நாட்களாக இந்த செயல் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என அனைத்து மாவட்டங்களில் உள்ள நிர்வாகிகளை சந்தித்து வந்தேன். இன்று 3வது நாள் இந்த சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்களும் அதை பார்த்திருப்பீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும். இது சம்பந்தமாக நம்முடைய தேர்தல் பணிக்குழு தலைவர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் உங்களுக்கு தெளிவாக விளக்கி சொன்னார்கள். இதை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும், பொதுக்குழு மாவட்ட அளவிலே போட வேண்டும், அதன் பிறகு ஒன்றிய அளவிலே பொதுக்குழுவை போட்டு நிர்வாகிகளிடம் இந்த அட்டையை கொடுத்து, அது இல்லாமல் இன்னும் 2 ஃபார்ம் இருக்கிறது. 3 வேலை திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 3 in 1. ஒன்று அட்டை, இதுதான் உறுப்பினர் அட்டை, புதிய அட்டை. இதுதான் முன்பக்கம், இது பின்பக்கம். பின்பக்கத்தில் எழுதிக்கிடுது உங்களுடைய விலாசம், பேர், விலாசம், ரத்த வகை எல்லாமே போட்டு எழுதுறது. இதில் இந்த அட்டை எனக்கு வழங்கியது என்னுடைய வீடு டி நகரில் இருக்குது. நான் இப்போ இந்த அக்கறையில் இருக்கிறது வடை வீட்டில் தான் இருக்கிறேன். டி நகரில் என்னோட சொந்த வீடு இருக்குது. அந்த டி நகர் பகுதியில் உள்ள வட்ட செயலாளர் மோகன்ராம் எனக்கு இந்த அட்டையை வழங்கியிருக்கின்றார். சவுண்டு ஏன்னா அவர் பகுதியில் தான் நான் இருக்கிறேன். அவர் தான் எனக்கு கொடுக்கணும். எவ்வளோ பதவி இருந்தாலும் சரி, அங்கே ஒன்றிய கிளை செயலாளரோ இல்லை வட்ட செயலாளரோ அங்கே இருக்கிற பகுதி செயலாளரோ அவர் தான் இந்த அட்டையை உங்களுக்கும் கொடுக்கணும். உங்கள் வீடு எங்கே இருக்குதோ அவங்ககிட்ட தான் நீங்கள் வாங்கிட்டு ஒரு பதிவு போட்டுருங்க. ஃபோட்டோ வாங்கி உங்கள் பதிவில் போட்டு விட்டுடுங்க. நானும் அட்டை வாங்கிட்டேன், புதிய அட்டையை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு போடுங்க. அதில் அந்த வகையில் இந்த அட்டை கொடுக்கறது. இந்த அட்டையில் இன்னொன்று பார்ப்பீங்க நீங்கள். இது QR கோடு. இது இங்கே இருக்கிறது. இதில் உங்கள் ஃபோனை வச்சு நீங்கள் பார்த்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வரும். எவ்வளோன்னா 5 ரூபாய் ஒரு புதிய உறுப்பினர்களுக்கு. ஏன்னா புதிய உறுப்பினர்கள் நானும் காசு கொடுத்துருக்கிறேன், அந்த மனசில் அந்த தைரியம் வரணும். அது அங்கே இருக்கும். நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இப்போ இதுக்கு முன்பின்னு கொடுத்தது எங்ககிட்ட வருமா இல்லையான்னு அவங்களுக்கும் தெரியாது. இப்போ உறுதியாக தெரிஞ்சிடும். அது இல்லாமல் நேரடியாக நான் கட்சி நேரடியாக கொடுத்துருக்குறேன்னு அந்த சந்தோஷமும் இருக்கும், அவனுக்கு இருக்கும். அதனால் இதை அவங்கள பற்றி சொல்ல நான் இது நீங்கள் எல்லாம் நிறைய எவ்வளோனா போடலாம். நீங்கள் அவங்ககிட்ட 5 ரூபா மட்டும் வாங்குங்க. நீங்கள் எவ்வளோனா போடலாம். 1000 ரூபா போடலாம், 10,000, 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், எவ்வளோனா போடலாம். நிறைவே என்ன கென்னடி நிறையா போடலாம். சண்முகம் நிறைய ஏகப்பட்டு வச்சிருக்காப்புல. அதனால் இது அட்டை ஒரு பக்கம். அடுத்தது உறுப்பினர் சேர்க்கின்ற படிவம். இதில் 25 பேர் முன்னாடி இந்த பக்கம் இந்த பக்கம். அந்த அட்டை கொடுக்குறப்போ 25 பேர் நீங்கள் ஒரு படிவத்தில் சேர்க்கலாம். நீங்கள் இதில் கிளை புதுப்பித்தல். இப்போ ஏற்கனவே கிளை இருக்குது, அந்த கிளையில் போய் புதுப்பிக்கிறது. புதிய இப்போ கிளை தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், இளைஞர் சங்கம், மாணவர் சங்கம், மகளிர் சங்கம் எல்லாமே இதில் 25 பேர். அங்கே உங்கள் பகுதியில் அந்த கிளையை தகுந்த மாதிரி சில பேர் 10 பேர் இருந்தாலும் சரி, 15 பேர் இருந்தாலும் சரி, அதெல்லாம் பண்ணி இதில் நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு இது ஒரிஜினல் எனக்கு கொடுக்கணும். எனக்கு கிளை புதுப்பித்தல். அடுத்தது தேர்தலுக்காக வாக்குச்சாவடி முகவர்கள், பூத் ஏஜென்ட். இது 10 பேர். இதை இந்த கிளையில் 25 பேர் இருக்காங்கல்ல, அதிலே நீங்கள் 10 பேரை போடணும். அதில் கிளை செயலாளர், தலைவர் தான் பூத் ஏஜென்ட் மெயின். அதுக்கப்புறம் 8 பேர் நல்லா அங்கே இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க. இதை நீங்கள் அவசியமாக பண்ணணும். எனக்கு 3 வாரத்தில் பண்ணணும். உங்களுக்கு நான் 4 வாரம் தரேன். முடியுமா? முடியாதது எதுவும் கிடையாது. அது உங்களால் முடியாது எதுவும் கிடையாது. ஏன்னா இங்கே வடக்கு பகுதியில் ஏதோ வருவாங்க, கும்பலாக போவாங்க எல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒத்தையாக நீங்கள் போய் அங்கே ஒத்தையில் போகிற சிங்கம் மாதிரி நீங்கள்லாம். அது மட்டும் ஒத்தைன்னா நான் சொல்கிறது அங்கங்கே ஒருத்தருக்கு தனி ஒரு வீரம் இருக்குது. எனக்கு எல்லாம் தெரியுது. எனக்கு அடிக்கடி நான் வரதப்போ பார்க்குறேன். நான் அதில் நீங்கள் வேகமாக நீங்கள் செயல் பண்ணணும். எனக்கு எல்லா உறுப்பினர்களும் உண்மையான உறுப்பினர்கள் வேணும். எனக்கு எவ்வளோ குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு உண்மையாக வேணும். எனக்கு நான் 1 லட்சம் பண்ணிட்டேன்னா எனக்கெல்லாம் வேண்டாம். 30,000 உண்மையான உறுப்பினர்கள் எனக்கு போதும். எனக்கு இல்லை அதில் 50,000 நான் பண்ணிட்டேன்னா இல்லை, 10,000 உண்மையான உறுப்பினர்கள் எனக்கு போதும்.
அவங்களுக்கு இப்போதைக்கு இந்த கார்டு பேப்பர்னா இது நல்ல திக் பேப்பர். அடுத்தது நான் வந்து டிஜிட்டல் கார்டெலாம் கொடுக்க போகிறேன். இப்பயும் சொன்னாங்க, எனக்கு இந்த டிஜிட்டல் கார்டு கொடுத்துடலாமே, ஆன்லைனில் பண்ணிடலாமே, மிஸ்டு கால் உறுப்பினர்லாம் பண்ணலாமேன்னு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு நேரடியாக நீங்கள் அங்கே போய் அந்த தம்பியையோ தங்கையையோ சந்தித்து இது மாதிரி அண்ணன் அன்புமணி அனுப்பிச்சிருக்கிறாரு, நீங்கள் சேருங்க அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லி நிச்சயமாக சேருவாங்க. அதுதான் நமக்கு வேணும். ஏன்னா நானும் வந்து தொடர்ந்து தென் மாவட்டங்களில் வந்துட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறேன், எனக்கு நீங்கள் அந்த உறுப்பினர்கள் சேருங்க, கட்சியை பலப்படுத்துங்க. எனக்கு ஒரு குறைந்தது 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தென் பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் ஒரு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு வேணும். வெற்றி பெறணும். நிற்கிறது பிரச்சனை கிடையாது, வெற்றி பெறணும் எனக்கு சட்டமன்றம். அது மட்டும் இல்லை, அதில் உள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகள் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு. வார்டில் இருந்து சேர்மன்ல இருந்து ஒன்றிய சேர்மன்ல இருந்து மாவட்ட சேர்மன் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அவசியமாக இதுதான் இந்த வேலையை நீங்கள் பண்ணுறீங்கல்ல, இதுதான் அடித்தளம். அடுத்து நம்ம கொண்டு போகிறோம். அடுத்தடுத்து உங்களுக்கு வேலை திட்டங்கள் நம்ம கொடுக்க போகிறேன். அடுத்து ஒரு 3-4 வாரங்களுக்கு இந்த வேலை திட்டம். அதன் பிறகு நம்முடைய தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதற்கு இன்னொரு வேலை திட்டம் உங்களுக்கு இருக்குது. அது என்னென்னு நம்ம சொல்ல போகிறோம் நம்ம. ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசு சமூக நீதினா என்னன்னு தெரியாமல் இருக்கிற தமிழக அரசு. அதே வேளையில் சமூக நீதியில் PhD நம்ம படிச்சிருக்கிறோம். நம்முடைய இடமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு சமூக நீதினா இந்தியாவிலே அவர் தான். அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய கொள்கையை நம்ம கடைபிடித்து, மருத்துவர் ஐயாவுடைய கொள்கைனா என்ன? சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம். இதை கடைபிடித்து நாம் முன்னேறுவோம். அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்லணும். பாட்டாளி கட்சி என்ன, எதுக்காக நம்ம கட்சி தொடங்கணும்? இவங்க ஆட்சிக்கு வரணும், அவங்க ஆட்சிக்கு வரணும், நம்ம தொடங்கணும். நம்ம ஆட்சிக்கு வரணும். அதான் நம்முடைய இலக்கு. நம்முடைய இலக்கு தமிழ்நாட்டின் முன்னேற்றம். அதான் நம்முடைய இலக்கு. அதாவது பிரைமரி முக்கியமான இலக்கு அதுதான், அடிமட்ட இலக்கு. அதில் எப்படி வருவோம், எப்படி தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம்? ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான். நம்ம பொதுச் செயலாளர் சொன்னார்ல, எத்தனை பேர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க போகிறோம்? ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, கணக்கெடுப்பு நடத்துங்க. எவ்வளோ சமுதாயங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கு, எந்தெந்த சமுதாயம் இருக்குன்னு பின்தங்கிய நிலையில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இதை ஏதோ வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது, எவ்வளோ சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. 377 சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. 377 சமுதாயங்கள். ஆனால் அந்த 377 சமுதாயங்களோட நிலை தெரியுமா? இதில் யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கலன்னு தெரியுமா? இல்லை. எப்படி தெரியும்? அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும், சர்வே எடுத்தால் தான் தெரியும். மத்திய அரசு செய்கிற சென்சஸ் கூட தெரியாது. அதில் தமிழ்நாட்டில் செய்கின்ற சர்வேல தான் எந்த சமுதாயத்துக்கு கிடைக்கல, எது கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம செயல்படுத்த போகிறோம். நம்ம அதுக்கு தான் அது ஒரு திட்டம் இருக்குது. அதன் பிறகு இன்னொன்று, நம்மளுடைய தமிழக மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கின்ற ஒரு பயணம், ஒரு நடைபயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கிறேன். நானும் எல்லா பகுதியிலும் நான் வரப்போகிறேன். தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் வரப்போகிறேன். நான் எல்லாம் நம்ம முக்கியமான கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தி மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரப்போகிறோம். நான் இதெல்லாம் நிறையா அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம செயல் திட்டம் நான் போனோம். ஆனால் எல்லாத்தோட அடித்தளம் எது? அடுத்த 3 வாரத்தில் நீங்கள் செய்யறது தான் உறுப்பினர் சேர்க்கறது தான் அது அடித்தளம். ஏன்னா நம்ம வருகின்ற 2026 தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நடக்கும். பாட்டாளி கட்சி அங்கமாக இருக்கின்ற கூட்டணி ஆட்சி நடக்கும் தமிழ்நாட்டில். அதன் பிறகு அடுத்த கட்டத்தில் நம்ம ஆட்சி. அதான் இவங்ககிட்ட போய் கேட்டுட்டு இவங்ககிட்ட போயிட்டு இந்த கணக்கெடுப்பு நடத்துங்க, இடஒதுக்கீடு பண்ணுங்க, இந்த மின்னீர் திட்டங்களை கொடுங்க, தடுப்பணைகளை கட்டுங்க. இதுதான் அடித்தளம். தடுப்பணைகளை கட்டுங்கயா. மழை இன்னும் கொஞ்ச நாளில் வராது. இப்போ ஏதோ கொஞ்சம் பேஞ்சிட்டு இருக்குது. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால இன்னைக்கு இப்போ கொஞ்சம் இன்னொரு 2-3 வருஷம் 5 ஆண்டுகள் மழை பெய்யும். அதன் பிறகு மிகப்பெரிய வறட்சி தான் வரப்போகுது. ஆற்றுல போகிற தண்ணியை கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்கன்னு சொன்னால் அது கேட்க மாட்டாங்க. ஏன்? மணல் கொள்ளையை அடிக்க முடியாது. இப்படியெல்லாம் ஆட்சி நடத்துறாங்க. மணல் எடுக்க முடியாதான், அதனால தடுப்பணை கட்ட மாட்டோமா? அப்போ ஒன்றும் இவங்க கிட்ட கேட்டு அதில் நம்ம அந்த இடத்துல இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் தாமிரபரணியில் ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தடுப்பணை,
வைகை ஆற்றுல ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தடுப்பணை, காவேரியிலையும் பாலாத்துலையும் தென்பண்ணையிலையும் பெரிய பெரிய ஆற்றுல ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தடுப்பணை. அதன் பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு 5 கிலோமீட்டர் தடுப்பணை. இதை செய்தால்தான் நிச்சயமாக இந்த நீர் மேலாண்மைக்கு ஓரளவுக்கு ஒரு விடிவு வரும். இன்னும் இவ்வளோ திட்டங்கள் இருக்கு, நமக்கு தெரியுது, செயல்படுத்த முடியல. அவங்களுக்கு தெரியல, செயல்படுத்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த இடத்த மாற்றி வரணும், மாறணும், இந்த இடம் மாறணும். அதனால் இதற்கு நீங்கள் எல்லாம் வேலை செய்யுங்கள், பணியாற்றுங்கள், வேகமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும். தொடர்ந்து நான் வரப்போகிறேன். நான் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் பிரச்சனைனா அங்கே முதல்ல வந்து அங்கே ஓடி ஓடி வருவார், முதல்ல வருவார். அதே போன்று நானும் நிச்சயமாக அங்கே பிரச்சனை ஏதாவது, ஆனால் அந்த காலம் வேறு இப்போ வர அந்த காலம்லாம் இவர் நம்மளுடைய பொதுச் செயலாளருக்கு தெரியும். அப்பப்போ அப்படி எவ்வளோ மோசமாக அப்படி இப்படி இருக்கும். அதெல்லாம் இப்போ வேறு மாதிரி நம்ம அணுகிறோம். இப்போ கூட அந்த அரிட்டாப்பட்டிக்கு வந்தோம், டங்ஸ்டன் போட்டு வந்து அவங்களுக்கு உறுதி கொடுத்து திட்டம் கொடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதை வலியுறுத்தி தான் எல்லாமே அடுத்த கட்டத்திலாம் வந்தாங்க. எல்லாம் ஒன்று நம்ம செய்ய போகிறோம். தாமிரபரணியை காப்போம் சொல்லிட்டு 2 நாள் பயணம் மேற்கொண்டோம். வைகை ஆற்றை காப்போம் சொல்லிட்டு காவிரி ஆற்றை காப்போம் 3 நாள் நடைபயணம் வந்தோம். இதெல்லாம் நிறையா பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம நிறைய செய்ய வேண்டும். இப்போ இருக்கிற சின்ன சின்ன கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் நாளில் சரியாயிடும். அதனால் அதெல்லாம் நீங்கள் மனசில் ஏற்றிக்க வேண்டாம். நம்ம மாட்டை வேகமாக நம்ம முன்னேறுவோம். அதனால் இப்போ கூட சொன்னார், யார் பேசுகிறப்ப சொன்னார், சிவான்னு நினைக்கிறேன். சிவா சொன்னார் நிரந்தர தலைவர்னு சொன்னார். நிரந்தரம் யாருக்கும் கிடையாது. இது நம்ம கட்சி ஜனநாயக கட்சி, ஜனநாயக கட்சி. பொதுக்குழு முடிவு பண்ணணும். பொதுக்குழுவால் யார் தேர்வு பண்ணுறாங்களோ அவங்க தான் பதவியில் இருப்பாங்க, பொறுப்பில் இருப்பாங்க. அதிகாரம் அவங்க தான், லெட்டர் கொடுக்குற அதிகாரம் அவங்க தான், தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு தான் அங்கீகாரம் பண்ணியிருக்குது. இது இல்லாமல் யாரோ நிரந்தரமாக இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க இல்லை. நான் வந்து இன்னைக்கு நீங்கள் என்ன தேர்வு பண்ணியிருக்கிறீங்க, அவ்வளோதான். ஏதாவது அதனால் அந்த வகையில் ஆனால் என் மனசில் வந்து நான் உங்களோட சேர்ந்து ஒரு தொண்டனாக தான் நான் செயல்பட்டு இருக்கிறேன். யாரும் அடிபணிந்தவர்கள் கிடையாது. நீங்கள் எனக்கு அடிபணிந்தவர்கள் கிடையாது. நீங்கள் என்னுடைய சக தோழர்கள். அப்படி தான் ஒரு இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும், வளர்க்க முடியும். அதுதான் என் மனசில் இருக்குது. இல்லை நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிலாம் வந்து மனசில் இருக்கக்கூடாது. இல்லை, என் மனசில் அப்படிலாம் இல்லை. நம்ம எல்லாம் ஒன்றா சேரணும். ஒன்றா எல்லாமே நம்ம ஒரு சகோதரர்கள் தான். எங்கேருந்து வந்தாலும் நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து வந்தாலும் சரி, இல்லை விழுப்புரம் மாவட்டத்தில் வந்தாலும் எல்லாமே நீங்கள் சகோதரர்கள் தான். அதனால் அந்த வகையில் நம்ம பார்க்குறோம். பாட்டாளியின் கட்சி எல்லா சமுதாயத்திற்கும் சார்ந்த கட்சி, எல்லா மதத்திற்கும் சார்ந்த கட்சி அது. ஆனால் நம்முடைய அடித்தளமே அதுதான். கட்சியில் நம்ம பார்த்தா இப்போ நம்ம ஒரு 2 பொதுச் செயலாளரும் சரி பொருளாளரும் தென் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. இது வந்து எந்த கட்சியிலையும் இருக்குது, அது போய் இருக்கா? நம்ம கட்சியில் இருக்குது இல்லை. அதனால் இதையெல்லாம் மக்களிடம் எடுத்து சொல்லி நம்முடைய கடந்த கால நம்ம என்னென்ன செஞ்சுருக்கிறோம், இனி நம்ம என்ன செய்ய போகிறோம், தெளிவாக நம்ம கருத்து இருக்குது, நம்முடைய கொள்கை இருக்கிறது. அதனால் அந்த வகையில் நீங்கள் நல்லா வேகமாக பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள். நான் இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நான் இருக்கிறேன். என்னை பற்றி தெரிஞ்சிருக்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துப்பேன். கட்சிக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நான் இருக்கிறேன். நான் ஏன்னா இப்போ நல்ல கடந்த ஒரு 3-4 நல்ல நமக்கு ஒரு குழு நல்ல டீம் அமைஞ்சிருக்குது. நான் இப்போ இந்த மாநாடு பற்றி பேசியிருந்தாங்க, இப்போ பொருளாளர் பேசியிருந்தாங்க, நான் இல்லை அவங்க பேசல, நானும் பேசியிருப்பேன் அடுத்தது. ஏன்னா அவ்வளோ வாகனங்கள் வந்து தென் மாவட்டத்திலேருந்து வந்தது, அவ்வளோ வாகனங்கள். ரவி பகுதியிலையும் மேற்கு பகுதியிலேருந்து வந்தது. ஆனால் தென் மாவட்டங்களில் இன்னும் அதிக அளவில் எனக்கே நான் ஆச்சரியம், என்னடா இவ்வளோ வாகனங்கள் இவ்வளோ வண்டி வந்துட்டு இருக்கு, எனக்கே ஒரு ஆச்சரியம் வந்தது. அவ்வளோ ஏன்னா திட்டமிட்டு அவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல வந்துருக்கு. கன்னியாகுமரியில், தென்காசியில், திருநெல்வேலி, தூத்துக்குடியில் எல்லாம் அங்கேருந்து இன்றைக்கு நான் எல்லா மாவட்டம் சொல்ல வேண்டாம், அப்புறம் நான் இந்த மாவட்டம் சொல்லலைன்னு எனக்கு வச்சுக்க போகிறீங்க. எல்லாத்துலேயும் வந்துருந்தாங்க மாவட்டம் வந்து அவ்வளோ ஆர்வமாக அங்கே வந்து மாநாட்டில் பங்கேற்று பண்ணு. அந்த மாநாடு ஏதோ வன்னியர் மாநாடு கிடையாது, இது சமூக நீதி மாநாடு, சமூக நீதிக்காக நடத்த மாநாடு. இப்போ ஏதாவது இப்போ ஒரு கூட்டம் கூடுறோம், ஒரு பொதுக்கூட்டம் 2000-3000 பேர் கூட்டம் போட்டுட்டு ஒரு கோரிக்கை வச்சேன்னா அரசாங்கத்தில் அந்த கோரிக்கை கூட போகாது. ஆனால் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் அங்கே கூடி செய்யுங்க. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. எல்லா சமுதாயத்திற்கும் அவர்களுடைய சமூக பின்தங்கிய நிலை, மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு எல்லா சமுதாயத்துக்கும் கொடுங்க. பட்டியலின மக்களுக்கு கூடுதலாக 2 விழுக்காடு அதிகப்படுத்துங்க. இந்த உச்சவரம்பை 50 விழுக்காடு உச்சவரம்பை அதை நீக்குங்க. இப்படிலாம் எவ்வளோ சமூக நீதி பிரச்சனைகள்லாம் எடுத்து அந்த மாநாட்டில் பேசியிருக்கிறோம். இவ்வளோ பேசியும்
தமிழ்நாடு அரசு வந்து செவிடா இருக்கு, அதாவது காது கேட்கல, அவனுக்கு கண்ணு பார்வை தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு தமிழக அரசும். அது தெரிஞ்சும் வேணுமே, அதாவது தூங்குறவங்களை வந்து எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கணும், எழுப்ப முடியாது. முதலமைச்சர் அந்த நிலையில் தான் இருக்கிறாரு. இப்போ தெரியுது அவருக்கு இதெல்லாம் இருக்குது, பண்ணலாம், சாதாரணமாக ஒரு 2 மாதத்தில் பண்ணிட்டு போயிடலாம், கணக்கெடுப்பு நடத்திடலாம். ஆனால் அதெல்லாம் அவருக்கு வேண்டாம், விருப்பம் இல்லை அவருக்கு. தெலுங்கானாவில் நடத்திட்டாங்க, ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க, கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க, பீகாரில் முடிச்சுட்டாங்க, ஒரிசாவில் நடத்திட்டாங்க, ஜார்க்கண்டில் இவ்வளோ மாநிலங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் எங்கள் மனதிலே வையுங்கள், வேகமாக இந்த செயல் திட்டங்களை செயல்படுத்துங்கள். நான் ஒவ்வொரு பகுதிக்கும் நான் வரப்போகிறேன். நான் அது மட்டும் இல்லை, இடையில எந்த பிரச்சனை இருந்தாலும், அங்கே ஒரு பொது பிரச்சனை, ஊர் பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் நான் இருக்கிறேன். நான் வருவேன், நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரியும். அந்த வேகமாக நாம் அணுகுவோம், முன்னேறுவோம். நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் ஒற்றுமையாக நாம் பாடுபடுவோம், முன்னேறுவோம். நம்முடைய இலக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. அதை எப்படி நாம் அந்த வளர்ச்சியை அடைவோம் என்றால், நம் ஆட்சி அதிகாரம் நமக்கு வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக வர வேண்டும், வர வைப்போம். அதுவரை நாம் போராடி கொண்டு நாம் முன்னேறுவோம், நாம் உழைப்போம். நன்றி.